சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் போன்ற அசுரர்களை அழிக்க முருகன் தன் படையுடன் போறாரு. வழியில ஒரு சின்ன மலை இருந்துச்சு. முருகனின் படையை பார்த்த அந்த மலை வளர்ந்து வானத்தை தொட முருகருக்கு ஒன்னும் புரியல. அப்ப நாரதர் சொல்றாரு, கிரவுஞ்சன் எனும் அசுரன் அகத்தியர் சாபத்தை வாங்கி மலையாக இருக்கிறான். இவன் இங்கு வருவோரை துன்புறுத்துகிறான். தாரகாசுரனையும் காத்து வருகின்றான். தாரகாசுரனோ சாதாரண அசுரன் அல்ல, தேவர்களை அடிமைப்படுத்தி தேவபுரி நகரை தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்ல முருகன் தன் படை தளபதி வீரபாகு மற்றும் வீரகேசரியை தாரகாசுரனை அழிக்கும்படி அனுப்புறாரு. விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட தாரகாசுரன் வீரபாகு வீரகேசரியை தாக்கி வீழ்த்துறான். விஷயம் முருகனுக்கு தெரிஞ்சு தாரகாசுரனை அழிக்க போறாரு. அவரை பார்த்து தாரகாசுரன் ஒரு எலியாக மாறி கிரவுஞ்ச மலைக்குள் போறான். முருகனும் விடாம கிரவுஞ்ச மலை மீது தாக்குதல் நடத்த மலை இடிஞ்சு விடுது. உள்ளே இருந்த தாரகாசுரன் வெளிப்பட முருகன் அவனை வதம் பண்றாரு. அதை கேள்விப்பட்டு சூரபத்மன், சிங்கமுகன் அங்கு வர அவர்களையும் முருகன் வதம் பண்றாரு. அசுரர்கள் பிடியிலிருந்து தேவர்களை காத்த முருகப்பெருமான் தேவபுரி நகரை மீட்டெடுக்கிறாரு. தேவர்குல தலைவன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு பரிசா தர விரும்புறாரு. முருகன் தெய்வானை திருமணத்தை திருப்பரங்குன்றத்தில் நடத்துறாரு. அந்த நாள் தான் பங்குனி உத்திர திருநாள். மாதங்களில் 12ஆம் மாதம் பங்குனியும் நட்சத்திரங்களில் 12ஆம் நட்சத்திரம் உத்திரமும் சேரும் திருநாள் தான் பங்குனி உத்திர நன்னாள்.